அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இந்தியா ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா இந்தியாவோட கிரீன் கவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2021 ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் வந்திருக்கும். சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2021 வந்திருக்கும். ஸோ இப்போ 2023 டேட்டாவை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 2023க்கான டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவோட கிரீன் கவர் அப்படிங்கிறது 1445 சதுர அடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் திங்ஸ். இந்தியாவோட டோட்டல் ஃபாரஸ்ட் கிரீன் கவர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னா 25.17% இருக்கு. ஓகேவா? இதில் ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது நமக்கு 21.76% இருக்கு. ட்ரீ கவர் அப்படிங்கிறது 3.41% வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியா ஓவராலாக பார்த்தோன்னா 33% அப்படிங்கிறது லிமிட் வச்சிருக்காங்க. 33%ல நம்ம 25% அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்கோம். 2005 பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 2.29 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் சிங்க் அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதாவது 229 கோடி கார்பனை உறிஞ்சி இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டாவையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2.29 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் சிங்க் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2.5 பில்லியன் டன்ஸ் 2030க்குள்ள 2.5 பில்லியன் டன்ஸாக அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவோட டார்கெட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாநிலங்கள் அளவில் பார்க்குறப்ப மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிகமான ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 85,724 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நமக்கு ஃபாரஸ்ட் கவர் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் கொஞ்சம் முக்கியமான ஆர்டிகல், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிளானிங் கமிஷன் மூவ்ஸ் பாலிசி டு டேக்கிள் க்ரோயிங் டாக் பாப்புலேஷன். ஸோ நமக்கு நிறைய இந்த ஸ்ட்ரே டாக்ஸோட மெனாஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்னால நமக்கு அதிகமான பாதிப்பு எது ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ரேபிஸ் அப்படிங்கிற பாதிப்பு ஏற்படுது. அப்போ இந்த ஸ்ட்ரே டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு சரியான கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். வேக்சின் போடணும். அதே மாதிரி அந்த வேக்சின் போட்ட டாக்ஸ்லேருந்து வேக்சின் போடாத டாக்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து காலர்ஸ், ஓகேங்களா, நமக்கு ரேடியோ காலர்ஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் தேவைப்படுது. டெடிக்கேட்டடான வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸில் அப்கிரேட் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பாலிசியில் சொல்லியிருக்காங்க. இது பாலிசி கிடையாது, இது ஒரு டிராஃப்ட் பாலிசி. சரியா? ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி டாக்ஸ் வந்து இருக்கு. ஓவரால் டாக்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நாய் கடிப்புனால ஏற்படக்கூடிய விபத்துகள் இருக்கு இல்லையா, கேசஸ், டாக் பைட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து தமிழ்நாட்டில் பதிவாகிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நீடு பார்த்தோம்னா இதுதான். இதனால தான் நமக்கு இந்த டிராஃப்ட் பாலிசி அப்படிங்கிறத பிளானிங் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பாலிசி ரொம்பலாம் டீப்பாக பார்க்கணும், என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா டிராஃப்ட் பாலிசி தான். கவர்மெண்ட் மறுபடியும் அஃபிஷியலாக பாலிசி ரிலீஸ் பண்ணாங்கன்னா பாலிசி டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் தான் நமக்கு டீட்டெயில்டு ப்ரொவிஷன்ஸ், எப்படி ஃபண்டிங் வரப்போகுது, அது எல்லாமே அதில் தான் கொடுப்பாங்க. சரியா? ரைட். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல குவாண்டம் சேட்டலைட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குவாண்டம் சேட்டலைட்னா ஒன்றும் கிடையாது, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான். இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு நமக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு சேட்டலைட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதை குவாண்டம் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதுதான் குவாண்டம் சேட்டலைட். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட குவாண்டம் சேட்டலைட்டை பற்றி, அதனுடைய தேவையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம நேஷனல் குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 8 வருஷம் இந்த குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. 2023 31 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்திலே நம்ம குவாண்டம் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப பிரபலப்படுத்தணும், ரொம்ப அதனுடைய அடாப்ஷன் அதிகமாக இருக்கணும், அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. இல்லை குவாண்டம் சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நமக்கு இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் அப்படின்னாலே நமக்கு டேட்டா, அந்த பரிமாறக்கூடிய டேட்டா வந்து சேஃபாக இருக்கணும், டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய பேர் வச்சிருக்கனால நம்ம அனுப்பக்கூடிய நார்மல் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ்லேருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸை நம்மளால டேப் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு நார்மல் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டில் பரிமாறப்படக்கூடிய அந்த தகவல்களை ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிற நாடு அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வச்சிருக்க நாடுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அந்த பரிமாற்றம் இருக்கணும் அப்படின்னா குவாண்டம் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ்னால தான் அதை பண்ண முடியும். குவாண்டம் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸை இந்தியா சீக்கிரமாக டெவலப் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட கம்யூனிகேஷன் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்காக இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். மற்றபடி இன்றைய செய்தித்தாளில் பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு இன்னொரு செய்தி முக்கியமாக இருந்துச்சு, அதையுமே பார்த்துருவோம் நம்ம. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நமக்கு மாதவ் லோக்கூர் அப்படிங்கிற ஒரு நீதிபதி இருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதவ் லோக்கூர் அப்படிங்கிற நீதிபதியை வந்து சர்வதேச அளவில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸோட இன்டர் ஜஸ்டிஸ் கவுன்சில் சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மாதவ் லோக்கூர் அப்படிங்கிறவரை யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்னல் ஜஸ்டிஸ் கவுன்சிலோட தலைவராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2028ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் அந்த பதவியில் இருக்க போறார். மாதவ் லோக்கூர் அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2018ஆம் ஆண்டுல இவரை ஃபிஜி அப்படிங்கிற நாட்டினுடைய நீதிபதியா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்தியாவிலிருந்து ஒருத்தரை வெளிநாட்டு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியா அப்பாயிண்ட் பண்ணது இவர் தான், மதன் லோக்கூர் தான். சரிங்களா? மதன் லோக்கூர் அவர்களா. சரிங்களா? ஸோ அந்த ஒரு சிறப்பு அம்சமுமே அவருக்கு இருக்கு. இப்போ இவர் யூஎன்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2028 வரைக்கும் பதவியில் இருப்பார். சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.